விற்பனை செய்யப்பட்ட தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்தும் இதுபோல் மனித உடல் உறுப்புகள் விற்பனை செய்து தடுப்பதற்கான வழிமுறை பற்றி தமிழக சுகாதாரத்துறை முதன்மை செயலர் பதிலளிக்க மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. பரமக்குடியை சேர்ந்த சதீஸ்வரன் இயன்ற மதுரை அமர்வு பொதுநல மனு தாக்கல் செய்தார். அதில் தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் வெளிச்சத்துக்கு வந்துள்ள சட்டவிரோத சிறுநீர விற்பனை மோசடி மிகவும் தீவிரமானது. பள்ளிப்பாளையத்தில் உள்ள விஷத்திரி தொழிலாளர்கள் மற்றும் சாய ஆலைகளின் வேலை செய்யும் ஏழை தொழிலாளர் தலைகள் மற்றும் அதிக நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட வலையமைப்பால் சுரண்டப்பட்டு சிறுநீர தானம் செய்வதால் சட்டவிரோதமாக பயன்பட்டுள்ள நடவடிக்கை கோரியிருந்தார். இந்த வழக்கில் நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் அதிமுக அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது சட்டவிரோதமாக மனித உடல் உறுப்புகள் சில மருத்துவ திருடப்ப தெரிய வந்துள்ளது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அதற்கு அரசு தரப்பு ஆஜரான வழக்கறிஞர் ஏழை மக்களின் வறுமை நிலையை பயன்படுத்தி அவர்களிடமிருந்து உடல் உறுப்புகளை சில வாங்குவது தெரிய வந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நீதிபதிகள் ஈஸியாக மருத்துவமனைக்கு சில நோயாளிகளின் உடல் உறுப்புகளை மருத்துவர் எடுத்து தனது சொந்த தேவைகளுக்காக விற்பனை செய்வது கொடூரமானது, அபாயகரமானது, உயிர் வாழும் உரிமை, அடிப்படை உரிமை, இதை பாதுகாப்பது அரசின் கடமை. மனித உடலுறுப்புகளை பிறப்பிற்கு போல் விற்பனை செய்வது ஏற்கத்தக்கதல்ல. அது தொடர்பாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டனர். அதைத் தொடர்ந்து மனித தரப்பு ஆஜரான வழக்கறிஞர் சிறுநீரகம் விற்பனை செய்யப்பட்ட தொடர்பாக இதுவரை வழக்கு பதிவு கூட செய்யவில்லை. 6 நபர்கள் தான்மாக வழங்கியவர் குறிப்பிட்ட நிலையில் 5 நபர்கள் அந்த ஊரிலே இல்லை. அனைத்து விவரங்கள் மற்றும் ஆவணங்கள் போலியா தயாரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் இந்த விவகாரம் தினந்தோறும் பொதுத்தளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. அவ்வாறு இருந்தும் இதுவரை ஏன் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பி இந்த மூத்த ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில் மருத்துவ நிபுணர் குழு அமைத்து விசாரணை மேற்கொண்டு இருக்க வேண்டும். அவ்வாறு ஏன் செய்யவில்லை கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து இது தொடர்பாக பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணை 21ஆம் தேதி ஒத்திவைத்துள்ளனர். நன்றி சந்திரன், உங்க தகவல்களுக்கு. விளம்பர இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை காணலாம். இணைந்திருங்கள் பாலிவுட் நியூஸ் தொலைக்காட்சியில்.